ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ புது வருஷம் வரப்போகுது, புது நாள் வரப்போகுது. இந்த வீடியோவில் புது ஸ்டடி பிளானும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து ஜான்வரிக்கான ஸ்டடி பிளான். நான் ஏன் இது இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் இன்றைக்கே இதை பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளையிலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் வந்து முழுக்க முழுக்க ஜிஎஸ்க்கான ஸ்டடி பிளான் மட்டும்தான். இந்த ஸ்டடி பிளானோட நீங்கள் தமிழ் அண்ட் மேக்ஸ் இதையும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இது கூட படிக்கணும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், குரூப் 4க்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் நல்லா படிச்சுட்டா போதும், ஜிஎஸ் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் படித்தா போதும், நம்ம குரூப் 4 வந்து கிளியர் பண்ணிடலான்ட்டு. அதை வந்து நம்பாதீங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மற்ற எக்ஸாம்ஸ் விட குரூப் 4ல் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தமிழ் மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் வந்து கொஞ்சம் டாபிக் மட்டும் படிச்சுட்டு போனால் மட்டும் நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் நம்மளுக்கு வந்து ஓல்டு சிலபஸை விட நியூ சிலபஸில் வந்து எல்லாமே சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க. 6 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்லேயும் ஒரு 2 யூனிட்ஸ் கிளியர் படிக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஏப்ரலுக்குள்ளே ஃபுல் போர்ஷன்ஸே நம்மளால் முடிக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், ஜிஎஸ்சில் வந்து எது ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ நம்ம ஜான்வரி மந்தில் யூனிட் 5 அண்ட் 6 வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஏன்னா யூனிட் 5 அண்ட் 6ல் நம்மளுக்கு வந்து 40 மார்க்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ஓல்டு சிலபஸ் இருக்கும்போது எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தொடவே மாட்டாங்க. அது வந்து லாஸ்ட்டில் படிக்கலாம் தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் நம்ம இந்த தடவை நமக்கு நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில் நமக்கு தெரியும், எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் 20 மார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 5 அண்ட் 6 தான் படிக்க போகிறோம். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தமிழ்லையும் கவர் ஆகும், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்லையும் கவர் ஆகும். ஸோ சில லெசன்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஜான்வரி மந்தில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மற்ற லெசன்ஸ்லாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் நம்ம படிப்போம். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ நாளையிலேருந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் தான் வந்து படிக்க போகிறோம். ஸோ ஜான்வரி 1 வெனஸ்டே வந்து நம்ம 7 அண்ட் 8th லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜான்வரி 2 தேர்ஸ்டே வந்து 9 அண்ட் 10th லெசன், இந்த 2 லெசனை வந்து நம்ம படிக்கணும். அண்ட் இனிமேல் வர லெசன்ஸ்லாமே நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன்ஸ் தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு எக்கனாமி இது வந்து நம்ம ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா சாட்டர்டே வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேங்களா, ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும் ப்ளஸ் டெஸ்ட்டு. நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்தியன் எக்கானமி 11th ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படி கொடுத்தீங்கனாலே ஒவ்வொரு லெசனுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டு இருக்கும். ஓகேவா. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் தான். அதில் ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெசன்ஸுமே 20 பேஜஸ் மேலே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக 2 hours மேலே ஆகும். நம்ம பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து 2 hours மேலே கண்டிப்பாக ஆகும். எனக்குமே இந்த 12th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ்லாமே வந்து புதுசு. 11th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் வந்து எனக்கு புதுசு தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 2 hours மேலே ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 லெசன் போட்டோம் அப்படின்னா வந்து படிக்க கஷ்டமாக இருக்கும். ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து ரொம்ப நேரம் படிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு லெசன்ஸாக போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு லெசன்ஸும் நம்ம வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் கிளியராக படிக்கணும். அதுக்கப்புறம் 12th முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன், நம்ம வந்து ஃபுல் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா 10th ஸ்டாண்டர்ட் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் ரிவிஷன். நம்ம 11th 12th தான் அதிகமான மார்க்ஸ் வந்து கேட்குறது, 11th அண்ட் 12th தான். ஸோ 10thலாம் வந்து நம்ம 11th அண்ட் 12th படித்தாலே 10th ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. 11th 12th படிக்கும்போது 10th கஷ்டமாக இருக்க போகுது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் ரெண்டு லெசன் போட்டிருக்கேன் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு 9th ஸ்டாண்டர்ட் அதில் ஒரு 3 லெசன்ஸ் இருக்குது. ஓகேவா. அது முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 4 days இருக்கும். 15, 16, 17 3 days இருக்குது. இந்த 3 daysல வந்து 6 to 8th ஸ்டாண்டர்ட் அதில் வந்து எக்கனாமிக்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பேஜஸ்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த 3 daysல வந்து ஃபுல்லாக 12th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா யூனிட் 6 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும், ஐஎன்எம்மில் கவர் ஆகும் அண்ட் தமிழில் திருக்குறள் அதெல்லாமே கவர் ஆகும். ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம இதில் போட வேணான்ட்டு தான் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அதிலே படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் சில லெசன்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ நம்ம அது படிக்கும்போது அதில் நமக்கு இதில் விட்ட லெசன்ஸ்லாம் அதில் கவர் ஆகிடும். ஸோ இதுலேயும் நான் வந்து எதுவுமே வந்து ஒரு நாளைக்கு நான் ரெண்டு லெசன்ஸாக போடவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு லெசன்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ப்ளஸ் நம்ம வந்து மேக்ஸு அண்ட் தமிழ் இது வந்து மறந்துடாதீங்க.
ஸோ நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த லெசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி அதுவும் படிச்சுக்கோங்க. இது வந்து நான் ஜிஎஸ்க்கான ஸ்டடி பிளான் மட்டும்தான். ஓகேவா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து இது கூட நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சைடில் ஏன் நான் அந்த ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, 2 பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டும் அண்ட் நோட்ஸும் அந்த லெசனுக்கான ஆஃப்டர்நூன் வந்து ஒரு டெஸ்ட்டு, ஈவினிங் வந்து ஒரு நோட்ஸ், இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த இடத்துல டிக் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை முடிக்கலைன்னா அங்கே க்ராஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு 10 டேஸ் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஓ இந்த லெசன்ஸ்லாம் நம்ம முடிச்சிருக்கோம், இது வந்து நம்ம விட்டுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். டெஸ்ட்டு போடலை, நோட்ஸ் எடுக்கலை அப்படின்றது தெரியும். ஸோ அதனால தான் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யாரெல்லாம் இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறீங்களோ நானும் உங்களோட ஜாயின் பண்ணி படிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.